தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்திகளை பார்ப்போம். டெல்லி மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் சீட் கேட்டதால் தான் டெல்லியில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைக்கவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பி.சி. சாக்கோ விளக்கமளித்துள்ளார். தனித்து போட்டியிட தங்களை ஆம் ஆத்மி நிர்பந்தித்தது என்றும் சாக்கோ கூறியுள்ளார். 2 நாட்களுக்கு முன் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று ஆம் ஆத்மி அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அதற்கான விளக்கத்தை சாக்கோ நேற்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் மட்டும் காங்கிரஸ் 4 இடங்களிலும் ஆம் ஆத்மி 3 இடங்களிலும் போட்டியிடலாம் என்று காங்கிரஸ் விரும்பியதாகவும் மற்ற மாநிலங்களிலும் சீட் கேட்டதால் தான் கூட்டணி அமைக்கவில்லை என்று சாக்கோ தெளிவுபடுத்தினார். தேசிய குடிமக்கள் பதிவேட்டை கொண்டு வரப்போவதாக அண்மையில் அமித்ஷா பேசியதற்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் குடியரசுக் கட்சித் தலைவர் மெஹபூபா முஃப்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களிடம் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், நாட்டின் அடிப்படையாக உள்ளதே மதசார்பின்மைதான் என்றும், ஆனால் நாட்டின் அஸ்திவாரத்தையே ஆட வைக்கும் வகையில் அமித்ஷாவின் பேச்சு அமைந்துள்ளது என்றும் மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தேசிய குடிமக்கள் பதிவேடு 1951ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. தற்போது அசாமில் சட்டவிரோதமாக குடியேறுவோரை தடுக்கும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் பிரச்சார கூட்டத்தில் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் சுல்தான்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அப்போது பேசிய அவர், தாம் நிச்சயம் வெல்வேன் என்றும், ஆனால் இஸ்லாமியர்களின் பங்கு இல்லாவிட்டால் நன்றாக இருக்காது என்றும் கூறினார். மேலும் தமக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்காமல் வேலை கேட்டு வந்தால் ஏன் உதவ வேண்டும் என்றும் கேட்டார். இதற்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து கடும் கண்டனம் கிளம்பி உள்ளது. இந்த நிலையில் சர்ச்சை பேச்சு குறித்து விளக்கம் அளிக்கும்படி மேனகா காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் சாலை விபத்தில் கல்லூரி மாணவன் உயிரிழந்ததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சக மாணவர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். அங்குள்ள கர்னால் பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து ஏற்படுத்தியவர்களை கைது செய்ய கோரி சக மாணவர்கள் கல்லூரி முன்பாக போராட்டம் நடத்தினர். இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் போராட்டம் நடத்திய மாணவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். தேர்தல் ஆணைய பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 128 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரித்துறையினரும் தீவிர சோதனை நடத்தி வருவதாகவும் அவர்களது சோதனையில் 49 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் 970 கிலோ தங்கம் மற்றும் 600 கிலோ வெள்ளி கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பாக 4282 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திமுக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தேர்தலையொட்டி வருகிற 16, 17, 18 மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 23ஆம் தேதியும் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறினார். தமிழகத்தில் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவதில் காவல்துறை உறுதியாக இருக்க வேண்டுமென தேர்தல் டிஜிபி அசுதேஷ் சுக்லா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தேர்தலையொட்டி தேர்தல் ஆணையம் நியமித்துள்ள டிஜிபி அசுதேஷ் சுக்லா தமிழகம் முழுவதும் உள்ள மாநகர காவல் ஆணையர்கள், எஸ்பிக்கள், காவல்துறை துணைத் தலைவர்களுக்கு முக்கிய அறிவுரைகளை வழங்கியுள்ளார். தேர்தல் தொடர்பான அனைத்து புகார்கள் மீதும் நேர்மையாகவும் பாரபட்சமின்றியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை முழுமையாக அமல்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ள அசுதேஷ் சுக்லா, தேர்தல் தொடர்பான அடிதடி வழக்குகளில் உண்மையை ஆராய்ந்து உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளார். முதல்கட்ட நாடாளுமன்ற தேர்தலின் போது ஆந்திர பிரதேசத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைந்தது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று புகார் அளிக்க உள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் பல இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைந்ததாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மாநில தேர்தல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே மறு வாக்குப்பதிவு நடத்துமாறு தேர்தல் ஆணையத்தில் இன்று மனு அளிக்க உள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு உதகையில் நடைபெற்ற போலீஸ் கொடி அணிவகுப்பை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா தொடங்கி வைத்தார். உதகை அசம்பள்ளி ரூம்ஸ் பகுதியில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி சண்முகப்பிரியா, நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள 78 வாக்குச்சாவடிகளுக்கு மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் இருப்பதால் அந்த வாக்குச்சாவடிகளில் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்க உள்ளதாக கூறினார். அங்கு மத்திய ரிசர்வ் படையினர், அதிரடிப்படையினர் கொண்டு கூடுதல் பாதுகாப்பு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டுவரும் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என வலியுறுத்தி தருமபுரியில் விவசாயிகள் துண்டறிக்கை விநியோகம் செய்து வருகின்றனர். 8 வழிச்சாலை திட்டத்திற்கான அரசாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இத்திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர்.
இந்த நிலையில் தருமபுரியில் 8 வழிச்சாலை எதிர்ப்பு கூட்டமைப்பினர் அதிமுக பாஜகவுக்கு எதிராக துண்டறிக்கை விநியோகம் செய்து வருகின்றனர். 8 வழிச்சாலையால் பாதிக்கப்படும் 5 மாவட்டங்களிலும் அதிமுக மற்றும் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாலியல் புகார் வழக்கில் பெரியகுளம் அமமுக வேட்பாளர் கதிர்காமுவிற்கு முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிகிச்சைக்காக வந்த பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தேனி அல்லிநகரைச் சேர்ந்த மருத்துவர் கதிர்காமு மீது கடந்த 2015ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கதிர்காமு தாக்கல் செய்த மனுவில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். பெரியகுளம் இடைத்தேர்தலில் தாம் போட்டியிடுவதால் அந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்க தடை விதித்து முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கதிர்காமு கோரினார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற விசாரணையில் முன்ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பிரச்சாரம் செய்ய வேண்டியுள்ள நேரத்தில் போலீசார் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி கதிர்காமுவிற்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் தேர்தலுக்கு பின் போலீசார் விசாரணைக்கு கதிர்காமு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் சிறையில் இருக்கும் தீபு மற்றும் பிஜின் குட்டியின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த வழக்கு உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சயான், வாளையாறு மனோஜ், தீபு, பிஜின் குட்டி, மனோஜ் சாமி, ஜித்தின் ஜாய் உள்ளிட்ட 10 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் 10 பேரும் ஆஜராகினர். அப்பொழுது வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்குமாறு அவர்கள் மனு தாக்கல் செய்தனர். இதனை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நிலையில் தீபு மற்றும் பிஜின் குட்டி ஆகியோரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் 5வது நபராக கைது செய்யப்பட்ட மணிவண்ணன் சிபிசிஐடி விசாரணைக்கு பின் சிறையில் அடைக்கப்பட்டார். தலைமறைவாக இருந்த மணிவண்ணன் கோவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து அவரை சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 3 நாள் விசாரணைக்கு பின் மணிவண்ணனை போலீசார் கோவை தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி நாகராஜ் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து மணிவண்ணனை வரும் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே பம்மத்து குளத்தில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞர்களை பொதுமக்களை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். பம்மத்து குளத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அம்பேத்குமார் என்பவரை வெட்டுவதற்காக அவரது வீட்டின் அருகே சோலையம்மன் நகரைச் சேர்ந்த ஸ்ரீதர், மதன்குமார் ஆகியோர் காத்திருந்தனர். சந்தேகத்தில் அங்கே வந்த ஆயுதப்படை காவலர் சாக்ரட்டிஸை இவர்கள் வெட்டியுள்ளனர். இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் தப்ப முயன்றவர்களை பொதுமக்களை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து செங்குன்றம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். படுகாயமடைந்த காவலர் சாக்ரட்டிஸ் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை சில்க்ஸ் நிறுவனம் தனது புதிய உள்ளாடை தயாரிப்பு நிறுவனத்தை சென்னை MRC நகரில் அறிமுகப்படுத்தியுள்ளது. பென்னி ஹில்ஸ் என்ற பெயரில் ஆண்களுக்கான பிரத்யேக உள்ளாடைகள் இதில் தயாரிக்கப்படுகிறது. சர்வதேச நிறுவனங்களுக்கு இணையான தரத்தில் இவை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றுச்சூழல், பிளாஸ்டிக் ஒழிப்பு உள்ளிட்ட அம்சங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி வினித்குமார் தெரிவித்தார். பென்னி ஹில்ஸ் உள்ளாடைகள் இன்று முதல் விற்பனைக்கு வரவுள்ளது. உள்ளூர் பொருட்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றும் வெளிநாட்டு பொருட்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் அவர் மக்களுக்கு கோரிக்கை விடுத்தார்.